தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத ஒரு எஸ்ஐஆர் திட்டம், நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்தியாவுக்கே தேவையில்லாதது தானே சார். வாக்காளர் குறைப்பு நடவடிக்கை வந்து நம்ம தமிழர்களோட உரிமையை தான் ரொம்ப பறிக்கும். தமிழ்நாட்டுடைய பல மடங்கு பெரிய ஒரு மாநிலம் பீகார். அங்கேயே 67 லட்சம் பேர் வாக்காளர்கள் தான் நீக்கியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக 97 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. புதுசாக நாளுக்கு நாள் கட்சிகள் முளைச்சிக்கிட்டே இருக்குது. யாருமே இதை கடுமையாக எதிர்க்கலை. எஸ்ஐஆர் ஆரம்பிக்க போகும்போது எல்லாரும் எதிர்த்தாங்க. அங்கே பீகாரை விட இங்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மிக கடுமையாக நடைபெற்றுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவரை தோற்கடிக்கிறதுக்கு தான். இந்த கட்சி சாராத யார் வந்தாலும் அவர்களை வழிக்கு கொண்டு வந்து வாக்கு சேர்த்துருவாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியோட சூழ்ச்சி தான். இது அமித்ஷாவோட சூழ்ச்சி. இது எல்லாமே தேர்தல் ஆணையமே இன்னைக்கு அமித்ஷா கையிலங்க. அமித்ஷா கையில் தான் இருக்குது தேர்தல் ஆணையமே. தேர்தல் ஆணையமே அமித்ஷா கையில் இருக்குங்களா? பீகார் எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோங்க. என்ன டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க? இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தவூர் கோட்டை பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு இன்னும் பஸ்ஸே போகல சார். என்ன டிஜிட்டல் இந்தியா? நீங்கள் இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை வாங்குறீங்க. இதை நாங்கள் வந்து கேட்கணுமா? 4 வருஷமா ஏன் சார் போராடல? 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4 வருஷமா ஆசிரியர்கள் போராட்டம் எத்தனை வாட்டி நடந்துச்சு சார்? இல்ல சார், நீங்க போராடி அதை பெற்றிருக்கீங்களா? உரிமையா போராடி பெற்ற வேண்டியதானே. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பச்சைமால் கண்ணன் சார் மற்றும் முத்துகணேஷ் சார் இணைந்துள்ளார்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமாக இருக்கிறோம் சார். இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்கு திருத்த பணிகள் வந்து நடைபெற்று இப்போ வாக்கோட இது தமிழ்நாட்டில் வந்து நிறுவிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6,41,00,000 வாக்குகள் வந்து இதற்கு முன்னாடி எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. இப்போ எஸ்ஐஆருக்கு பின் 5,43,00,000 வாக்குகள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 97 லட்சம் வாக்குகள் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? சாத்தியமா? இது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தங்கிறது அதை ஆண்டுதோறுமே பண்ணிவிடலாம். இதை 20 ஆண்டு கழித்து சொல்லப்போனால் 23 ஆண்டு கழித்து மீண்டும் நடந்திருக்கு. அந்த இவ்வளவு காலம் கழித்து நடப்பதனால்தான் இடையில இறந்தவர் பெயர் நீக்கப்படாதது, ஊர் விட்டு ஊர் மாறியவர், ஒரு ஊரில் இருந்த வாக்கு இன்னொரு ஊரில் குடியேறிய இடத்தில் இன்னொரு வாக்கு பெற்றிருப்பார். இப்படி இரட்டை பதிவு, ஊர் புலம்பெயர்தல், இறந்தோர் வாக்கு நீக்காமல் இருத்தல், இந்த இவ்வளவு இழுக்குகளால் தான் 1 கோடி சற்றப்ப 1 கோடி வாக்காளர் பெயர்களை நீக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறது. இதில் இந்த 97 லட்சமும் இல்லாதவர்கள், வெளியூர் போனவர்கள், இரட்டை பதிவாளர்கள் என்று கூறிவிட முடியாது. இதில் முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் என்று ஒரு பட்டியல் கிட்ட கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், இந்த வாக்காளர் பெயர் சேர்ப்பு நீக்கம் இது பற்றிய விவரங்களை அறியாதவர்கள், அல்லது இந்த அலுவலர்கள் செல்லும் நாளில் அங்கு இல்லாமல் பிழைப்புக்காக வெளியூர் சென்றவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்கள் பெயர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 மாதம், அதாவது ஜனவரி 18 வரை அவர்கள் இன்னொரு படிவத்தை நிரப்பி கொடுத்தால் மீண்டும் தங்கள் வாக்குகளை பெறலாம். இது அரசின் செயல்பாடுகளே இதில் கேலிக்கூத்தானவை. முதலில் ஒரு உள்ளூரில் காலகாலமாய் இருப்பவர் பெயரை அவர் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை நிரப்பி கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக முதலில் ஏற்கனவே இருந்த பெயரை நீக்குவது, மீண்டும் அவர் இன்னொரு படிவம் வந்தால் சேர்ப்பது, தராவிட்டால் சேர்க்காமலே விட்டு விடுவது, இது ஒரு நல்ல செயல் இல்லை. ஓகே சார். முத்துகணேஷ் சார், அதாவது பச்சைமால் கண்ணன் சார் வந்து பிற மாநிலத்தவர்கள் உள்ளே வரும்போது நிறைய வாக்குகள் வந்து நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதாவது 6,41,00,000 பேர்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ 5,43,00,000 பேர் தான் வந்து வாக்கு எண்ணிக்கையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதாவது 97 லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சார் சொன்ன மாதிரி இது
நம்ம தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத ஒரு எஸ்ஐஆர் திட்டம், நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்தியாவுக்கே தேவையில்லாதது தானே நம்ம சார்? இந்தியாவுக்கு தேவை தான் சார். ஏன்னா இந்தியாவுக்கு தேவைன்னா இவங்களோட வெளியுறவு கொள்கை, இவங்க வந்து பங்களாதேசிகள் வந்து அஸ்ஸாமில் குடியேறி இருக்காங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உப்பர் அஸ்ஸாம்லாம் கிட்டத்தட்ட பங்களாதேசியோட கண்ட்ரோல் தான். லோயர் அஸ்ஸாமில் தான் இந்தியாக்காரங்க இருக்கிறாங்க. உப்பர் அஸ்ஸாம் கம்ப்ளீட்டாக பங்களாதேசி கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி. அந்த மாதிரி நேபாள்காரங்க பீகார் மாநிலத்தில் நுழைஞ்சிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தில் சீனாக்காரங்க நுழைஞ்சிருக்காங்க. கிழக்கத்திய மாநிலங்களை பற்றி எந்த ஒரு மத்தியிலாலும் எந்த ஒரு அரசுமே எந்த ஒரு கவலையும் படுறதில்லை. எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு ஒருங்கிணைப்பும் கிடையாது, ஒரு சீரமைப்பும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்கள், இந்த தென்னிந்திய மாநிலங்களை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேற யாரும் வந்து நுழைய முடியாது. வேறு நாட்டுக்காரங்க வந்து நுழைஞ்சாலும் அவங்க பீகாரிங்கிற பேர்லேயோ அசாமிங்கிற பேர்லேயோ தான், இல்லை பெங்காலிங்கிற பேர்லேயோ தான் இங்கே வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. இப்போ இந்த வாக்காளர் குறைப்பு நடவடிக்கை வந்து நம்ம தமிழர்களோட உரிமையை தான் ரொம்ப பறிக்கும். ஓகே சார். பச்சைமால் கண்ணன் சார் பேசும்போது ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை முறையிட்டாங்க. பீகாரில் 67 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுடைய பல மடங்கு பெரிய ஒரு மாநிலம் பீகார். அங்கேயே 67 லட்சம் பேர் வாக்காளர்கள் தான் நீக்கியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக 97 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 2026 சட்டசபை தேர்தலுக்குள்ள நீங்கள் வேணால் பாருங்கள், பீகாரிக்காரங்க நிறைய பேருக்கு இங்கே வந்து வாக்காளர் உரிமை கொடுத்துருவாங்க. இது நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகள் யாருமே கேட்கலங்க. இதில் பாருங்கள், ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. புதுசாக நாளுக்கு நாள் கட்சிகள் முளைச்சிக்கிட்டே இருக்குது. யாருமே இதை கடுமையாக எதிர்க்கலை. எஸ்ஐஆர் ஆரம்பிக்க போகும்போது எல்லாரும் எதிர்த்தாங்க. எதிர்ப்பது எதிர்ப்பே வெறும் நாடகமாக. எதிர்ப்புங்கிறது என்ன? முழுமையான ஒரு எதிர்ப்பு கொடுத்துருந்தா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு அதில் வந்து தலையீடு பண்ணுற அளவுக்கு எதிர்ப்பு கூட காமிச்சிருக்கலாம். ஒரு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கிறது. பீகார் நம்ம விட மக்கள் தொகை அதிகம், தொகுதிகளும் அதிகம், இங்கே அதிகம் வந்திருக்குன்னா அங்கே பீகாரை விட இங்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மிக கடுமையாக நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் எப்போதுமே அங்கே மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டம் அறிவித்தாங்கன்னா அங்கே எள்ளுன்னா அங்கே எண்ணெயாக அனுப்பாங்க. சொல்லப்போனால் ரேஷன் கார்டில் ஆதார் கொடுக்காதவர்கள் பெயரையெல்லாம் ரேஷன் கார்டில் நீக்குவது என்று ஒரு இது மத்திய அரசு கொண்டு வந்து அதை மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றலை. தமிழ்நாட்டில் என் பெயர் நீக்கப்பட்டது. இந்த வீட்டில் மூத்த பிள்ளை நான், என் பேர் நீக்கியிருக்காங்க. அடுத்த தம்பி தங்கைகள் பேரெல்லாம் இருக்குது. இதே போல் நான் திருமணம் முடித்தேன். என் மனைவி அங்கே 3வது பிள்ளை, அவள் பேர் நீக்கியிருக்காங்க. 6வது பிள்ளைலாம் இருக்குது. அப்போ ஆதார் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து 40 ஆண்டு காலம் இருந்த ஒரு பேரை நீக்குதாங்க. அந்த அளவு கடுமையாக செயல்படுத்துதாங்க. அதே காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் ஆதார் கொடுக்காதனால பேரை நீக்கலை. இங்கே அப்படி பேர் நீக்கப்படுது. அதுபோல் தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திலையும் ஒருவருக்கு வாக்கு இதுக்கு முன்னே எங்கே இருந்து அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்கணும். நிரப்பி கொடுத்தாலுமே 2002 பட்டியலில் அவங்க பேர் இருந்தால் இந்த படிவத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டுருவாங்க. உங்கள் பெயர் இல்லாவிட்டால் உங்கள் தாய் தந்தை பெயர் அந்த 2002 படிவத்தில் எந்த தொகுதியில் எந்த பாகம் என்பது வாக்குச்சாவடி பாகத்தில் அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த வரிசை எண்ணில் இருந்தது இதை கொடுத்தா தான் இப்போது உங்களுக்கு ஏற்கனவே 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக உங்களுக்கு ஏற்கனவே வாக்கு இருந்தாலும் உங்கள் தாய் தந்தை பெயர் இதற்கு முன் 2002 படிவத்தில் எங்கே இருந்தது, எந்த பாகத்தில் இருந்தது, அதனுடைய வரிசை எண் என்ன, அதை இங்கு நிரப்பினால்தான் உங்கள் வாக்கு மீண்டும் புதுப்பிக்கப்படும், இல்லை நீக்கப்படும். அப்படி இங்கு கொடுக்காதவர்கள் பெயர் நிறையா நீக்கி இருக்கிறார்கள். அதை எந்த கட்சிகள் எதிர்த்தனவோ அந்த கட்சியின் கீழ் உள்ள செயல்படும் மாநில அரசு பணியாளர்களே இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியை மிகவும் தீவிரமாக கையில் எடுத்து நீக்கியிருக்கிறார்கள். ஓகே சார். இப்போ குறிப்பாக இப்போ 2002, அதாவது இப்போ எங்களுக்கு அப்போ ஓட்டு இருக்காது. இப்போ என்னை போன்ற பலருக்கு வந்து இப்போ அப்போ இருக்க காலகட்டங்களில் அப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து என்ன நினச்சிவாங்க, இப்போ பெரும்பாலும் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட அந்த பாகம் நம்பரு வரிசை நம்பர்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்கிறது டவுட்டு தானே? அப்படி இருக்கும்போது வந்து இப்போ தெரியாத எல்லாருக்குமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்களா? தொகை அதிகரிக்க அதுதான் காரணம். அந்த தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் ஒவ்வொரு தொகைக்கும் எல்லாருக்கும் உள்ள 2002 பட்டியல் கொடுத்துருக்காங்க. நானே அந்த தீவிர திருத்தம் முடிய வர நேற்று வர அதை பார்க்கல. இன்னைக்கு தான் நேற்று மாலை பார்த்தேன். அது பார்த்தா கடைசியில் இருக்குது 2002 பட்டியல் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க.
சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் சுமார் 25,78,000 வாக்குகள் வரைக்கும் வந்து நீக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சென்னை போன்ற நகரங்கள் அதான் இது எப்படின்னா சார், மத்தியில் ஆளுற பாரதிய ஜனதா கட்சி வந்து கிட்டத்தட்ட வட இந்தியர்களை வந்து இங்கே புகுத்துற மாதிரி தான் இது. ஏன்னு பாருங்களேன், சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி மாநகராட்சியில் யார் வட இந்தியர்கள் எங்கே அந்த பணியாளர்கள் எங்கே வந்து அதிகமாக பணிபுரிகிறாங்களோ அந்தந்த ஏரியாவில் பாருங்கள் நிறைய வாக்குகளை நீக்கியிருக்காங்க. நீ நல்லா பாருங்கள், நிறைய வாக்குகள் நீக்கப்பட்ட இடங்கள் கோயம்புத்தூர்ல 6,50,000 வாக்குகள் வரைக்கும் நீக்கியிருக்காங்க. பணியமர்த்தப்பட்டார்களோ வட இந்தியர்கள் கொண்டு பணியமர்த்தப்பட்டார்களோ மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியால் அங்கெல்லாம் அதிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக நீக்கப்பட்டு. ஆனால் இன்னொரு கேள்வி முன்வைப்பாங்களா சார்? அப்போ பச்சைமால் சார் சொன்னாங்க, அதாவது ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு இது பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க மாநில அரசுக்கு கீழே இருக்க பணியாளர்கள் தான் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே நீக்குனது எல்லாம் வந்து இங்கே மாநில அரசுக்கு கீழே உள்ள பணியாளர்கள் தானே. ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் செயலிழந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே இந்த விஷயத்தில் செயலிழந்துட்டு, ஓரணியில் ஒன்று சேருவோங்கிறாரு முதலமைச்சர். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓரணியில் சேர்த்து போராடி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு போராடி இருக்கலாம், எதிர்த்திருக்கலாம். வலிமையாக இருக்கும்போது எதுவும் ஒரு பேசு பொருளாக தானே சார் வரும். குறிப்பாக சென்னை மாதிரியான இடங்கள்ல இந்த 25 லட்சத்துக்கு மேலான வாக்குகள் நீக்கிறது சாத்தியமா? இந்த நகரங்கள் எல்லாம் பொதுவாக அந்த மண்ணுக்குரியவர்கள் குறையவே இருப்பாங்க, வந்து போகிற ஆட்கள் குடியேற்றக்காரர்கள் அதிகம் இருப்பாங்க. அதனால ஒரு முந்தி கொரோனாவுக்கு முன்னங்க வேலை செய்தவர்கள் கூட இங்கேருந்து ஊருக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு ஊரில் வாக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அங்கே இருப்பவர்கள் இங்கே உள்ளதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதே அங்கே இல்லாதவர்கள் இங்கே வந்து நிரப்பி கொடுக்கணும். ஆனால் இதை ஒரு வாக்குக்காக சென்னைக்கு வருவானா அப்படின்னு வராமல் இருப்பாங்க. அதனால் அவர்கள் வாக்கு நீக்கப்பட்டிருக்கும். ஒன்று இன்னொன்று, மத்திய அரசு வட இந்தியர்களை கொண்டு இங்கே குடியமர்த்தி அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருங்காங்கல்ல, அது இதுவரைக்கும் நடக்கலை. இனிதான் நடக்கும். என்ன நடக்க போகுது பாருங்க. நீங்கள் போராட்டம் நடத்தி அப்படியே கம்பு எடுத்துக்கிட்டு யார் வரா பார்ப்போம் நீங்கள் காத்திருக்க வரைக்கும் எதிரி வந்து களவாங்க மாட்டான். நீங்கள் இன்னும் வரலையே, நம்ம கொஞ்சம் உறங்கும் அப்படின்னு உறங்கும் போது தான் வருவான். இப்போ பேர் நீக்கப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நம்ம பேர் உண்மையான பெயர்கள் இல்லாத பேர் நீக்கியிருக்காங்க, உண்மையில் இருக்க பேரும் நீக்கியிருக்காங்க. இனி சேர்க்க போகிற பேரில் இங்கே உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் பேரோட, அதாவது 35 லட்சம் 40 லட்சம் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ நீக்கப்பட்டதெல்லாம் என்ன திரும்ப சேர்க்கப்பட்டுட்டுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு கண்துடைப்பு வேலையை செய்யும். நீக்கப்பட்ட பெயர்கள் உண்மையிலே மண்ணுக்குரியவர்கள் பேராக இருக்கும். இனி சேர்க்க போகிற ஒரு பேர் இந்த வட மாநிலங்களில் இருந்து இங்கு வந்து புலம்பெயர்ந்து வேலை வாய்ப்புக்காக குடியேறியிருப்போர் பெயர் இதே எண்ணிக்கைக்கு சேர்க்கப்படலான்னு சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 10-15 லட்சம் பேரை அந்த பெயர்களை சேர்ப்பாங்க. அப்பந்தான் நமக்கான உண்மையான அதிர்ச்சி காத்திருக்கு. ஓகே சார், இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவரை தோற்கடிக்கிறது தான். இல்லை அவருக்கு எப்படினாலும் கட்சியினர் வாக்கு அல்லது இந்த கட்சி சாராத யார் வந்தாலும் அவர்களை வழிக்கு கொண்டு வந்து வாக்கு சேர்த்துருவாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியோட சூழ்ச்சி தான். இது அமித்ஷாவோட சூழ்ச்சி. சார், இந்திய தேர்தல் ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்டது வந்து நீங்கள் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி மேலே பொறுப்பு. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த அளவுக்கு இல்லைங்களே. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த அளவுக்கு இருந்துங்களா? இந்த அளவுக்கு இப்படி இவ்வளோ கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தியே தீரணுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே தேர்தல் ஆணையமே இன்னைக்கு அமித்ஷா கையிலங்க. அமித்ஷா கையில் தான் இருக்குது தேர்தல் ஆணையமே. தேர்தல் ஆணையமே அமித்ஷா கையில் இருக்குங்களா? பீகார் எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்துமே சார், தேர்தலுங்கிறது பொதுவாக நடத்தக்கூடியது தானே. இது அமித்ஷா கையில் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நீங்க வர பிற்காலத்தில் நம்ம பார்க்க தான் போறோம். தமிழ்நாட்டில் சார் சொன்ன மாதிரி நடக்க தான் போகுது. அவர் சொல்வதில் இன்னொரு மறுப்பு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படியே மத்திய அரசு கையில் இருந்துன்னு வச்சுக்கிட்டா அந்த தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாடு பிரிவு மாநில அரசு கையில் தான் இருக்கு. மாநில அரசின் தலைமை தேர்தல் அதிகாரி மாநில அரசு சொல்படி தான் கேட்பாரு. கீழே இருக்க பணியாளர்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் BLO, அதுபோல் தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தான் செயல்படுவார். அவர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி என்று சொன்னாலும் அவர்கள் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்போ மாநில அரசு தான் நினைத்தபடி இதை செய்திருக்கலாம். அப்போ
ஒவ்வொரு மாநில அரசு கையிலே அதை ஒப்படைச்சிருக்கலாமே. சார் இப்ப தமிழகத்திலையும் வந்து இப்ப தமிழ்நாடு அதாவது மாநில தேர்தல் ஆணையம் தான் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையம் இல்ல, இது இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது. அதாவது என்ன சார், உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான். கோயம்பேட்டு பேருந்து நிலையத்துக்கு எதிர்ப்புறம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும். அவர்களுக்கான ஒரே செயல் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சியில ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, நகர்ப்புற உள்ளாட்சியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த 6 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது மட்டும்தான் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் கடமை. அதுக்கான வாக்காளர் பட்டியல் கூட அவங்க தயாரிப்பது கிடையாது. இந்திய தேர்தல் ஆணையம் தயாரித்து வச்சிருக்கலாம், அந்த பட்டியலை அவங்க அப்போதைக்கு எடுத்துக்கிடுவாங்க. இது மட்டும்தான். வேற மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இதில் தொடர்பு இல்லை. இது இந்திய தேர்தல் ஆணையம் தான். அதனுடைய மாநில பிரிவு கோட்டையில் தான் இருக்குது. அதுக்கான பணியாளர்கள் எல்லாமே தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர்கள் தான். யார்? ஆசிரியர்கள், அதாவது மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், இந்த சத்துணவு பணியாளர்கள், ஆசிரியர்கள், அவர்கள் தான் இந்திய அரசின் தேர்தல் பணியாளர்களாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறார்கள். ஓகே சார். இப்போ குறிப்பாக அதே மாதிரி முதல்வர் தொகுதி மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கூட சுமார் 89,000 ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில் 26,000 ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்களோட அந்த பெரியகுளம் தொகுதியில் கூட 24,000 ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய தொகுதியிலையும் 42,000 வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது காரணம் நகர்மயமாதல். வாக்குகள் மாறுவதற்கு முதல் காரணம் நகர்மயமாதல். ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வர்றது. அதுபோல் தொழில்மயமாதல். தொழிலையும் வாய்ப்பு வசதிகள் இதை வந்து மாநிலம் முழுவதும் பரவலாக்கணும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இந்தியாவிலே தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை இந்த 4ம் காஸ்மோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இது. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற எந்த மாநிலங்களை விடவும் மிக அதிகமாக நகர்மயமாதல் தமிழ்நாட்டில் தான். அப்படி சேர்த்து மீண்டும் ஊர் திரும்பியவர்களுக்கு இங்கு வாக்கு இருந்திருக்கும். அவர்கள் எஸ்ஐஆர் படிவம் கொடுக்காமல் இருக்கும்போது இங்கு நீக்கப்பட்டிருக்கும். அதனால் இது இரட்டைப்பதிவு நீக்கம், இந்த ரெண்டும் பல இடத்தில் நடந்திருக்கும். இது ஒரு பாதி என்று கொண்டால் மீதி இந்த அறியாமை வாக்குப்பதிவு முறையே இப்போது இந்த கணினி, ஆப்பு, அப்ளிகேஷன், செல்போன் செயலி எல்லாம் வந்த பிறகு இந்த வாக்காளர் பதிவு முறை என்பது முன்பு இருந்ததை விட இப்போது சீர்குலைந்துள்ளதாகத்தான் சொல்ல வேண்டும். முன்பு எப்படி எடுத்தார்கள் என்றால், அந்த வாக்குப்பதிவு அலுவலர் நேராக ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று உங்கள் வீட்டில் தலைவர் யார், மனைவி யார், அம்மா அப்பா யார், பிள்ளைகள் யார், எத்தனை பேருக்கு 18 வயதுக்கு மேற்பட்டோர் இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு வீடும் சென்று எடுப்பார்கள். மேலே எடுத்து ஒரு அதை கார்பன் சீட்டில் போட்டு ஒரு இது தான் வைத்துக் கொள்வார்கள். இன்னொன்று கிழித்து வீட்டுக்கு கொடுப்பார்கள். இப்படித்தான் முதலில் கணக்கெடுப்பு நடந்தது. இப்போது அப்படி இல்லை. டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல்னு சொல்லி ஏற்கனவே உள்ள படிவத்தில் இருந்து பெயரை நீக்குகிறோம், சேர்க்கிறோம் என்கிறார்கள். இன்னும் கூட 1998 நான் என் பெயரை சேர்த்தேன். ஆனால் இன்னும் கூட அதை வீட்டு எண் வரிசைப்படி என் பெற்றோரின் பெயருடன் என் பெயர் சேர்க்கப்படவில்லை. பெற்றோர் பெயர் ஒரு வரிசையில் இருக்கிறது என்றால் அதை விட ஒரு 300 வாக்கு தள்ளி. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய அப்பா அம்மாவோட வாக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் வரும். இப்போ ஒரு 3-4 எலெக்ஷனாக ஓட்டு போடுற என்னோட வாக்கு அந்த சீட்டு வந்து முன்னாடி வரும். இதை அந்த எக்ஸல் சீட்டில் கொண்டு போனால் வீட்டு எண் அடிப்படையில் இந்த வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் முடியும். வீட்டு எண் கொடுத்தால் அந்த வீட்டு எண் பேரில் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஒரே இடத்தில் வந்து சேர்ந்து விடும். அதை கூட இன்னும் செய்ய முடியவில்லை. இவர்கள் நேரடியாக இந்த திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீடாக சென்று செய்திருக்க முடியும். இது எப்படி என்றால், வீட்டுக்குள் பெருச்சாளி, நச்சுயிரி, பெருச்சாளி, எலி, பாம்பு இதையெல்லாம் வீட்டில் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு 2-3 இடத்தில் காவல் கடுமையாக இருந்தால் முடியும். ஓகே சார், உங்களோட கருத்து சார் இதுக்கு? என்னோட கருத்து என்னன்னா சார், அதாவது மொத்தத்திலே பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி தான் நான் இதுக்கு வந்து முக்கிய காரணமாக சொல்லுவேன். ஏன்னா
இங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கட்சி இவ்வளோ ஆளுமை திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்க கடுமையாக எதிர்த்துருக்கலாம். வேணாலும் பாருங்களேன், 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவ்வளோ பேருக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி அது உங்களுக்கு தாக்கமாக தெரியாது, நாளைக்கு நம்ம தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போது அதோட தாக்கம் தெரியும். இன்றைக்கி தெரியாது அதோட தாக்கம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான், இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒருங்கிணைஞ்சு கடுமையாக எதிர்த்துருக்கலாம். ஆனால் இவங்களே வந்து அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க, ஓட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான இவங்களே அதை இவங்களோட தொண்டர்களை முடக்கி விட்டு எல்லாருக்கும் கரெக்டாக அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க. எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுத்துட முடியுமா சார்? முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் டெக்னாலஜி அறிவில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க? இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தவூர் கோட்டை பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு இன்னும் பஸ்ஸே போகல சார். என்ன டிஜிட்டல் இந்தியா? இன்னும் இப்போ போக்குவரத்து வசதி கூட கிடையாது. அந்த மக்கள் இன்னும் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தான் பஸ் ஏறி போகிறாங்க. அதனால் என்ன அப்போ அந்த மக்கள்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? இன்னும் படிவத்தை பற்றி ஒரு அறிவு இல்லாதவங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? முழுமையான ஒரு அறிவு பெறாதவங்க என்ன பண்ணுவாங்க? மொத்தத்தில் இது வந்து வட மாநிலத்தவரை இங்கே வந்து புகுத்துறதுக்கான இது நடவடிக்கை. இது இன்றைக்கி அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து இது எதிர்க்கலையா, இதை வந்து பிற்பாடு வந்து இவங்க வந்து அது பாதிப்பு வந்து உணர்வாங்க. வட மாநிலத்தவர் பாதிக்கப்பட போது இந்த அரசியல் கட்சிகள் இல்லை, மக்கள் தான், தமிழக மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால் ஓகே சார், இப்போ எஸ்ஐஆர் இந்த விவகாரத்தை பற்றி இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக வந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை நம்ம நிறைய வாட்டி விவாதம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து குறிப்பாக தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதாவது பூரணச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு 40 வயது ஆண் தீக்குளித்து இறந்திருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முட்டாள்தனமான செயல். எப்போதுமே போராக இருக்கட்டும், விடுதலை போராக இருக்கட்டும், இந்த இப்படி உரிமைக்காக தீக்குளிப்பதாக இருக்கட்டும், முன்னணியில் செல்பவர்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். விடுதலை போரிலுமே தன் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் நாட்டுக்கு இழந்தவர்கள் குடும்பங்கள் இன்றும் நடுத்தெருவில் நிற்கின்றன. ஆனால் அப்போதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இப்போது கழமைத்தனங்களில் ஈடுபடும் பல அரசியல் தலைவர்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துவிட்டு ஆட்சியாளர்களாக, பிரதமராக, முதலமைச்சராக, அமைச்சர்களாக, மாவட்ட செயலாளர்களாக இப்படி பதவிகளை பெற்றுக்கொண்டு மாட மாளிகைகளில் கூட கோபுரங்களில் வாழ்கிறார்கள். ஆனால் அன்று தன் உடல் பொருள் ஆவி குடும்பம் மனைவி மக்கள் எல்லாரும் பட்டினியில் போட்டுவிட்டு பாடுபட்டவர்கள் குடும்பங்கள்லாம் இன்றும் வறுமையில் வாடுகின்றன. இதை போலத்தான் திருப்பரங்குன்ற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அந்த உரிமைக்காக கடுமையாக அதை வேண்டும் வேண்டும் என்று போராடுகிறார்களே அந்த RSS, பிஜேபி, இந்து முன்னணி இயக்கங்கள் எல்லாம், அவர்களும் தீக்குளிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. போராடி இந்த தடையை உடைத்து போய் தீபத்தில் தூணேற்றி காட்டியிருக்க வேண்டும். அதுதான் இவர் ஒரு மருந்து விற்பனை பிரதிநிதி. அவருக்கு ஒரே மனைவி, 2 எல்லாருக்கும் ஒரு மனைவி தான் சார், தமிழரோட கலாச்சாரம் இல்லையா? இல்லை, 2 3 எல்லாம் வச்சிருக்காங்க. மனைவி, துணைவி, இணைவி, திமுக சொல்றாரு இப்படிலாம் வச்சிருக்காங்க. அதுல இந்த பையன் இவர் வந்து என்னோட இளையவர், அதனால பையன்ட்டு அவர் ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அழகான மனைவி, இளம் பிள்ளைகள். எப்படி இவர்களை விட்டு தீக்குளிக்க மனம் வந்தது என்று அந்த தீபம் ஏற்றும் உரிமை நிலைநாட்ட வேண்டும் தான், அப்படித்தான் சொன்னார். நிலைநாட்ட வேண்டும் என்று நானும் சொல்கிறேன். அதற்காக உயிரை மாய்ப்பது மடத்தனம், ஏமாளித்தனம். இந்த உரிமையை வைத்து இனி அரசியலாக்கி அதை MLA தொகுதிகளாக்கி அல்லது மாநிலத்தில் அவர்கள் கட்சி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் ஆட்சியையே கூட பிடிப்பார்கள். அந்த ஆட்சியை பிடித்த பிறகும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்வார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது இந்த கதை. இன்னொன்று, நீங்கள் சீவலப்பேரி பாண்டி என்று ஒரு படம் பார்த்திருப்பீர்கள். நமது சாதிக்காக நீ இன்னாரை கொன்றுவிடு, அவர் நமது சாதிக்கு எதிராக இருக்கிறார், கொன்றுவிட்டால் பூவுக்கு இத்தனை கோட்டை நெல். பூ என்பது ஒரு போகம், திருநெல்வேலி வழக்கில் ஒரு போகம். ஒவ்வொரு போகத்துக்கும் இத்தனை கோட்டை நெல் உங்கள் குடும்பத்துக்கு உணவுக்காக கொண்டு கொடுத்து விடுகிறோம். இத்தனை கோட்டை விதைப்பாடு என்பது நிலம், இவ்வளவு நிலம் உங்களுக்கு எழுதி வைத்து விடுகிறோம் என்று சொல்லி அவரை தூண்டுவார்கள். தூண்டி அவன் அந்த நிலத்துக்கெல்லாம் போகிறானோ இல்லையோ சாதிக்காக போய் அந்த கொலையை செய்கிறான். அவன் சிறை புகுந்த பின் அந்த நெல்லையும் கொடுக்கவில்லை, நிலத்தையும் கொடுக்கவில்லை. அவன் மனைவியை போய் இப்படி நெல் தாருங்கள் என்று கேட்கும்போது நீ என்னுடன் வா என்று கேட்பான் அந்த முன்பு கொலை செய்ய சொன்னவன். இந்த தாய் உணவில்லாமல் பட்டினியில் செத்து போயிருப்பாள். அதை கேட்டு அவன் கிளர்ந்தெழுவான். அப்படித்தான் இதையும் சொல்ல வேண்டும். இவர்கள் குடும்பத்தை நாளை காக்கப் போகிறார்களோ இல்லையோ, காக்க மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆனால்
இந்த பூரணச்சந்திரன் மட்டுமில்லை, இன்னும் எத்தனையோ இளைஞர்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை, எந்த உரிமைக்காகவும் தீக்குளிக்க வேண்டாம், போராடி பெறுங்கள், முட்டி மோதி வாங்குங்கள். தீக்குளித்தல் தவறான செயல். அதை இந்த தலைவர்கள் எப்போதும் செய்வார்களா, உங்களை தூண்டுபவர்கள் எப்போதும் செய்வார்களா என்றால் செய்யவே மாட்டார்கள். இன்று கட்சி மாறுவார்கள், கொள்கை மாறுவார்கள், ஆட்சியை பிடிப்பார்கள், பதவியை பிடிப்பார்கள். ஒருபோதும் கொள்கைக்காக உயிரை மாய்த்து கொள்ள மாட்டார்கள் தூண்டிவிடக்கூடிய தலைவர்கள். ஓகே சார், இறுதியாக இப்போ இந்த விவகாரத்திற்கு பிறகு நிறைய போராட்டங்கள் அடிக்கடி நடந்து வந்து, குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செவிலியர்களினுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மக்கள் இன்னும் இப்போ 4 வருஷமாக நடக்காத போராட்டம் மக்கள் இப்போ பண்ணுறதா பார்த்தா யாரும் தூண்டி விடுறாங்க மாதிரியும் தோணுது. ஏன்னா பாருங்க, நல்லா பாருங்க சார், கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கரெக்டாக கொடுத்தா ஏன் சார் தூண்டி விட போகிறாங்க? 4 வருஷமா ஏன் சார் கேட்கல? 4 வருஷமா கேட்டுக்கணும் இல்லையா சார்? நம்ம போராடும் போதே அங்கே போகிறது இல்லை இல்லையா? போராடும் போது போகிறது இல்லை சார். இப்படியும் பார்க்கணும். அதான் நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இதையும் பார்க்கணும். என்னன்னா 4 வருஷமா பார்க்கல, எலெக்ஷன் வரும்போது தான் போராடுறாங்க. 4 வருஷமா நீங்க வந்த சலுகை போதும் சார். இதை நான் ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன் சார், இதே மாதிரி போராட்டம் பண்ணக்கூடிய ஒருத்தங்களை நான் நேரில் சந்திக்கிறேன் சார். நேரில் சந்திச்சு கேட்குறேன், ஏமா இது மாதிரி 4 வருஷமா நீங்கள் போராடலையே, இப்போ 4 மாசமா ஏன்பா போராடுறீங்கிறதுக்கு, 4 வருஷமா அரசியல் எதுவும் பண்ணலையே, இந்த 4 மாசமா தானே பண்ணுறாங்க, இப்போயாவது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. இதுதான் சார் மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, அரசு பிரச்சனை. யார் என்றால் திமுகவின் தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கை தான் இந்த போராட்டத்துக்கு முதல் காரணம். அது 4 வருஷமா கேட்காம இருந்தா நம்ம மக்கள் முழுமையான காரணம் சார். இப்போ 4 வருஷமா சார் நான் என்ன சொல்றேன் சார், இல்ல சார், ஒரு சின்ன ஒரு இது, நீங்க இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை வாங்குறீங்க, இதை நாங்க வந்து கேட்கணுமா சார்? அதாவது கேட்கணும் சார், ஏன் தரலன்னு கேட்கணும். ஏன் தரலன்னா ஏன் வாக்குறுதி இப்பதான் கேட்கறாங்களே சார், இது வந்து கேட்கலையா சார்? கேட்கறாங்க சார், கேட்கலையா? இது வந்து வாக்குறுதி கொடுத்து உங்களுக்கு கேட்கலையா? நீங்க ஒரு ஆளுகிட்ட ஒரு கட்சியை வந்து எதிர்த்து இப்போ கேட்டுட்டு புதுசா ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவனும் அப்படிதானே சார் இருக்காங்க சார். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதான் கரெக்டான விஷயம். ஒரு தனி மனிதனா ஒரு அரசியல் கட்சியோ இல்ல ஒரு அந்த அரசியல்வாதியை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவன் அந்த பயத்தை நீங்கள் பயமுறுத்தி வச்சிருக்கீங்க மக்களை, அதனால தான் எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் எதிர்த்து கேட்டுருந்தீங்க, அடுத்தாலும் மாற்றி ஓட்ட போட்டு இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் வாய்ப்பு கொடுக்க போகிற கட்சி நல்ல கட்சியா? நல்லா யோசிங்க. அப்படின்னா நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதான் சார். நான் கேட்டது வந்து இன்ன வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள்லாம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களுக்கு முடிவு இல்லையான்னு கேட்டால் சார் 4 வருஷமா ஏன் சார் போராடல? 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4 வருஷமா ஆசிரியர்கள் போராட்டம் எத்தனை வாட்டி நடந்துச்சு சார்? இல்ல சார், நீங்க போராடி அதை பெற்றிருக்கீங்களா? உரிமையா போராடி பெற்ற வேண்டியதானே. நிறைவேற்றணும்னு சொன்னீங்க, ஏன் நிறைவேற்றல? மக்கள் கேட்கணுமா இல்லையா? ஆட்சிக்கு வந்தானே நிறைவேற்றணும்னு சொன்னீங்க, ஏன் நிறைவேற்ற? உங்கள்கிட்ட வரேன் சார். இந்த 4 வருடங்களா போராட்டங்கள் நடக்கலன்னு சொல்லிட்டு சார் சொல்றாரு, முத்துகணேஷ் சார். இந்த 4 வருடங்கள ஆசிரியர் போராட்டம் எத்தனை வாட்டி சார் நடந்திருக்கு? பல முறை நடந்திருக்கு. எத்தனை முறை நடந்தாலும் ஒரு சொல், அதாவது மனம், மொழி, மெய் 3 சொல்லுவாங்க. மனத்துக்குள்ள என்ன எண்ணி இருக்கோம், அதை என்ன சொல்லுதோம், என்ன செய்தோம், இந்த 3ம் ஒருவருக்கு ஒன்றாகவே இருக்கணும். உள்ளுக்குள்ள இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் உள்ள வந்து சொல்வது கவர்ச்சியான வாக்குறுதி. மனத்துக்குள்ள என்ன இருக்கும், இதை சொன்னா இவன் வாக்களிச்சிருவான், நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மகிட்ட தான் அதிகாரம் இருக்கும், போராடினா விலைக்கு ஒடுக்கிடலாம். இதுதான் அவர்கள் உள்ள எண்ணம். அவர்கள் செயல்பாடு என்னன்னா, இந்த வாக்குறுதியை நிறைவேற்றின்னு சொல்லும்போது அதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக காவல்துறையை கொண்டு ஒடுக்குவார்கள். இதுதான் அவர்களின் செயல்பாடு. ஆட்சியாளர்களின் மனம், மொழி, மெய் 3ம் ஒன்றாக இருந்தால் மும்முரம் என்பார்கள். இந்த 3ம் ஒன்றாக செயல்படுதல், அதுதான் நல்ல மனிதருக்கு அழகு. இந்த 3ஐயும் வெவ்வேறாக வைத்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களை மக்கள் நம்புவதுதான் மக்களின் முட்டாள்தனம், மூடத்தனம். அவர்கள் இனிமேலாவது இத்தகைய முட்டாள்தனங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் நல்ல குடிமக்களுக்குரிய அடையாளம். ஓகே சார். இப்போ பச்சைமால் சார் இவ்வளோ விஷயங்கள் வந்து சொன்னார். குறிப்பாக வந்து அவர் சொன்னார், அதாவது ஒரு உரிமைகளை போராடும் போது காவல்துறையை வச்சு அடிச்சு அதை சுற்றி வளைச்சி எப்படி கேட்குறாருன்னா, இங்கே நிறைய சட்ட ஒழுங்குலாம் நிறைய நடக்குது. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நினச்சி கோயம்புத்தூர்ல நினச்சி அவங்களாம் பத்திரமா கூட்டு போறீங்க, தன்னோட உரிமைக்காக போராடுறவங்கள காவல்துறையை வச்சு அடிச்சு அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்குறாரு சார். இதை ஏன் வந்து நம்ம அந்த அதாவது சட்ட ஒழுங்குக்கு புறன்பாடாக நடக்கிறவங்களை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவங்கள நல்லா பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புறீங்க, தன்னோட உரிமையை கேட்குற தூய்மை பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களை அடிச்சு ஏத்துறீங்களே ஏன்? யார் சார் வாக்கு செலுத்தினா உங்களுக்கு?
நம்ம தானே செலுத்தின வாக்கு. இப்படி தான் நடப்பாங்கன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். போராட்டம் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கலை. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலையும் போராட்டங்கள் நடந்திருக்கு. மாற்று எதிர்பாருங்க, மாற்றுக்கு வாக்களிங்க. நீங்கள் யோசிங்க, திரும்ப கொண்டு அதிமுக கொடுத்தாலோ திரும்பி இதே திமுக வந்தாலும் இதே இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதே வந்து ஆந்திராவில் இருக்க நிறுவனத்துக்கு வந்து எழுதி கொடுத்துருவீங்க தூய்மை நடந்துகிட்டு இருக்கும் சார். அதாவது நடந்துகிட்டு இருக்கு, பார்க்குறோம், போராடுறோம். திரும்ப அவங்க வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று அடிச்சு தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறாங்க, இல்லை கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க, நம்புகிறோம், திரும்பி வாக்கு செலுத்துகிறோம். இது நம்மகிட்ட இருந்து தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் வந்து இப்போ புதுசாக வர ஒரு தமிழக வெற்றி கழகத்தை இது பண்ணலாம், அவர்கிட்ட கொள்கையே இல்லைங்கிறீங்க. என்ன கொள்கை வேணும் உங்களுக்கு? இங்கே இருக்கிறவங்களாம் என்ன நல்ல கொள்கையை வச்சுருக்காங்களா? அவர் கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை போட்டு கலாய்க்கிறது, ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அவரை போட்டு இது பண்ணுறது. வர மனுஷன் ஒரு நல்ல மனுஷனா நல்லது பண்ண வரான்னு பாருங்கள். ஒரு நாம் தமிழர் கட்சி சீமான் பாருங்கள், 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கழிக்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே இப்போ இருக்கிற திமுக வைக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கோ இல்லை இவங்களே தொடர்ந்து அந்த போராட்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் சார். நடந்து சார் நிறைவான கருத்தை சொன்னார். உங்களோட கருத்து சார்? என்னுடைய கருத்து, யாராவது பொய்யான உறுதிமொழி கொடுத்து ஆட்சியில் தொடர்ந்துட முடியுமானா முடியாது. இப்போ 4.5 ஆண்டு ஏமாற்றியாச்சு. இப்போ போராடுதாங்க. இப்போ நிறைவேற்றாவிட்டாலும் வாக்களிக்க மாட்டாங்க. நிறைவேற்றினாலுமே 4.5 ஆண்டு செய்யலை, என்ன கொடுமைப்படுத்துதான். இவனுக்கு இன்னும் ஓட்டு போட்டால் அடுத்த தடவை நம்மளை என்ன செய்வான்னு ஒரு கோபம் இருக்கும். அதனால் இனி அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஏமாறுபவர்களை எப்போதும் ஏமாற்ற முடியாது. அதுபோல் ஒருவரை எப்போதும் கொடுமைப்படுத்த முடியாது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இன்னைக்கு அதிகாரம் இருக்குன்னு ஏழை எளிய மக்களை அடக்கி ஒடுக்கிட்டா அவர்கள் அடிபட்டு போயிடலாம். அவர்களுடைய கண்ணீர் இந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் நாளைக்கு பொசுக்கிறோம், அடிச்சிடும். அப்படிதான். அதுபோல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பெற்றுட்டா அது அறம் என்று ஒன்று இருக்கிறது. அது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அறம் இருக்குது, கடவுள் தண்டிப்பார் என்று சொல்வார்கள். இவர்கள் ஏற்கனவே இறை நம்பிக்கை அற்றவர்கள். இறை நம்பிக்கை உள்ளவர்களும் இறைவன் இருக்கு என்று சொல்பவர்களுமே கோவில் பூனை தேவருக்கு அஞ்சாது என்பார்கள். கோவில் சாமி கண்ணை குத்திவிடும் என்று மக்கள் நம்புவார்கள், பக்தர்கள். ஆனால் பூசை பண்ணும் பூசாரிக்கு தெரியும், நாம் இங்கிருந்து நகையை களவாண்டு கொண்டு போனால் சாமி நம்மளை ஒன்றும் செய்யாது என்று பூசாரிக்கு தெரியும். அதுபோல்தான் பகுத்தறிவு பேசுகின்ற திராவிட கட்சிகளுக்கு அறம் என்ற ஒன்று கிடையாது. நாம் கொள்ளையடித்தாலோ தப்பு செய்தாலோ பின்னால் இறைவன் தண்டிப்பார் என்ற நம்பிக்கை, தண்டிப்பார், அறக்கடவுள் தண்டிக்கும் என்று அவர்களுக்கு எண்ணமே கிடையாது. அதனால் எத்தனை தடவை வந்தாலும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அறம் என்ற ஒன்று உண்டு என்றால் அது மக்கள் வழியில் தான் செயல்படும். இந்த தேர்தலில் அவர்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்துவார்கள். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.